ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அல்ஜிப்ரா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சால்விங் கியூபிக் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல கியூபிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு பாருங்கள். அதாவது வந்து அதோட டிகிரி வந்து 3 இருக்கணும், சரியா? ஒரு எக்ஸ்பிரஷனில், ஒரு ஈக்குவேஷனில் அதோட டிகிரி வந்து என்ன வேரியபிள் அதில் இருக்கோ அந்த வேரியபிளோட டிகிரி வந்து 3 வந்தது அப்படின்னாக்க அதை வந்து நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரூட்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 3 இருக்கும். ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷன், இதோட டிகிரி வந்து 3 அப்படிங்கிறதுனால இதுக்கு ரூட்ஸும் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அந்த 3 ரூட்ஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக 1 வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட்டானு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் முதல் விஷயம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா 1ங்கிற நம்பர் ரூட்டான்னு செக் பண்ணணும். அது எப்படி ஈஸியாக செக் பண்ணலான்னு பார்ப்போம். அதாவது வந்து இந்த இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது -3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -33, அடுத்தது கான்ஸ்டன்ட். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு 0ன்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 இஸ் த ரூட். எந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் முதல் விஷயம் நம்ம 1 வந்து ரூட்டான்னு செக் பண்ணணும். எப்படி 1 ரூட்டான்னு செக் பண்ணுறது? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நமக்கு 0 வருது பாருங்கள். 35 + 1 36 -36, 36 -36 நமக்கு 0ன்னு கிடைச்சது. தேர்ஃபோர் 1 இஸ் த ரூட். இப்போ இந்த கொஷினுக்கு வந்து நம்ம 1 வந்து ஒரு ரூட்டுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 1 இஸ் அ ரூட், சரியா? இப்போ இதுக்கு 3 ரூட்ஸ் இருக்குமா, அதில் ஒரு ரூட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாக்கி 2 ரூட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2 ரூட்டை இது கியூபிக் ஈக்குவேஷனுங்கிறதுனால நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுக்கலாம். அதாவது சிந்தட்டிக் டிவிஷனை பற்றி நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், சரியா? சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த ரூட்டை இப்படி நம்ம சைடில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடணும். இதில் எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சப்போஸ் ஒரு ஈக்குவேஷனில் ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லாமல் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம 0ன்னு இங்கே பிளேஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சம்மில் எல்லாமே ஆர்டராக கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -33, கான்ஸ்டன்ட் வந்து 35. இப்படி நம்ம முதல்ல பிளேஸ் பண்ணிக்கணும், சரியா? இப்போ 1 வந்து ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சதுனால 1 வந்து நம்ம சைடில் போட்டுக்கணும். இப்போ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிளேஸை விட்டுருங்க, இந்த 1 அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இந்த 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் வேறு வேறு சைனாக இருக்கனால சப்ராக்ட் பண்ணணும். -3 + 1 என்ன வரும்? நமக்கு -2ன்னு வரும். மறுபடியும் -2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும். இப்படி சைடில் வர நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும், நேராக வர நம்பர்ஸை ஆடோ சப்ராக்டோ பண்ணணும். -2 × 1 என்ன வரும்? நமக்கு -2ன்னு வரும். -3 -2 என்ன வரும்? சேம் சைனாக இருக்கனால ஆட் பண்ணுவோம், -35ன்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே -35 வரும். ஸோ இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். எப்போவுமே இந்த லாஸ்ட் வேல்யூ 0 தான் வரணும். ஏன்னா 1ங்கிறது ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? 1 ரூட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். லாஸ்ட்டில் வரது தான் நம்ம ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த கியூபிக் ஈக்குவேஷனை 1 வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணி இது 3 வேல்யூ தான் கிடைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. அதாவது டிகிரி 2 இருக்கிற ஈக்குவேஷனாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். 3 இருக்கிற டிகிரியை ஒரு டானாக போட்டு ரெடியூஸ் பண்ணி 2 டிகிரி ஈக்குவேஷனாக நம்ம மாற்றிட்டோம். அப்போ இந்த 1ங்கிறது யாருன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், -2ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், -35ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1ங்கிறது ரூட்டுன்னு கண்டுபிடிச்சதுனால அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அதை ரெடியூஸ் பண்ணி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ணணுன்னாக்கா ஐ மெத்தட் போட்டுப்போம். இந்த கான்ஸ்டண்ட்டை தலைமையில் போட்டுக்கணும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து கீழே போட்டுக்கணும். 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -35 வரணும். ஆடோ சப்ராக்டோ பண்ணால் -2 வரணும். அது எந்த 2 நம்பர் அப்படின்னா 7 5s are 35. 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 35 வந்துருச்சு. 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு -2 வராது, சப்ராக்ட் பண்ணால் தான் -2 வரும். சப்ராக்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் வேறு வேறு சைன் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ கீழே என்ன சைன் இருக்கோ அது
அது பெரிய நம்பருக்கு போடுங்க, அடுத்த நம்பருக்கு ப்ளஸ் போட்டுருங்க. இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, -7 ஒரு வேல்யூ, 5 ஒரு வேல்யூன்னு கிடச்சிச்சா. எக்ஸ் 2 இருக்கா, ஒரு எக்ஸை -7ஓட ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னொரு எக்ஸை +5ஓட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சாக்க -7 அந்த சைட் போச்சுன்னா +7 வரும், இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்க -5 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபைனலாக நம்ம வந்து 3 ரூட்ஸு கிடைக்கணும். நம்ம ஏற்கனவே 1 ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது 7 ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்தது -5 ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், இதுவும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான். 2x³ + 11x² - 9x - 18 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், 1 வந்து ஒரு ரூட்டான்னு செக் பண்ணோமா. 1 ரூட்டான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் பார்த்தோம், எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிதுன்னா 1 வந்து ஒரு ரூட்டுன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஒரு ரூட்டு கிடச்சாச்சுன்னா சிந்தட்டிக் டிவிஷன் போட்டோன்னா நமக்கு மற்ற 2 ரூட்ஸையும் கிடச்சிரும். சரியா. இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷன், இதுக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். ஒரு ரூட்டு செக் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு ரூல். இப்போ நமக்கு இது 1 ஒரு ரூட்டான்னு செக் பண்ணுவோமா, கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். 11 + 2 13 வரும், இது ரெண்டும் சேம் சைன். ஸோ 18 + 9 வந்து 27 வரும். ஸோ 27 13 என்ன பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்காது, 0 வராது. ஸோ 1ங்கிறது இந்த சம்முக்கு ரூட்டாக இருக்க முடியாது. சரியா. அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா -1 ரூட்டான்னு செக் பண்ணணும். -1 ரூட்டான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணக்கூடாது, ஒன்று விட்டு விட்டு ஆட் பண்ணணும். அதாவது x³ கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும், x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா. அதாவது சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட்ஸ், சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட்ஸ், இப்படி நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஆட் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் -9 + 2 வந்து -7 வரும். ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் 11 - 18 அதுவும் -7 வருது. இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன கன்க்ளூஷன்னா, -1 இஸ் அ ரூட். சரியா. 1 ரூட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் ஆட் பண்ணணும். ஆனால் -1 ரூட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒன்று விட்டு விட்டு ஆட் பண்ணணும். இப்போ x³ கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும், x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுன்னா -1 இஸ் அ ரூட். ஓகேவா. இப்போ ஒரு ரூட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இன்னொரு ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுற வேண்டியதுதான். நம்ம என்ன ரூட்டை கண்டுபிடிச்சோமோ அதை சைடில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதணும். இதில் ஒரு இது வந்து விட்டு போயிருந்தது. இப்போ x³ இருக்குது, x² இல்லைன்னா அதுக்கு பதிலாக 0 போட்டுட்டு தான் அடுத்தது எக்ஸ் டேர்ம் நம்ம வந்து எழுதணும். ஆர்டராக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சரியா. இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த பிளேஸை விட்டுறணும், இந்த 2வை அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இந்த -1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 11ஐயும் -2வையும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணும், 9 வரும். 9 × -1 -9 வரும். ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுவோம், -18 வரும். -18 × -1 +18 வந்துடும். ஸோ லாஸ்ட் ஆன்சர் நமக்கு எப்போவுமே என்ன வரணும், 0 வரணும். இந்த லாஸ்ட் ஆன்சரை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம். -1 ரூட்டுன்னு சொல்லிட்டதுனால கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன தான் வரும், நமக்கு 0 தான் வரும். சரியா. இப்போ -1 ரூட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்டெப்பு ரெடியூஸ் பண்ணிட்டோம். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எனக்கு என்னவா மாறிடுச்சு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2x² + 9x - 18 = 0ன்னு போட்டுக்கலாம். சரியா. இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மாறிட்டதுனால இதுக்கு 2 ரூட் இருக்கும். 2 ரூட்டை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, போன சம்மில் x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, அதனால நம்ம அப்படியே ஐ மெத்தட் போட்டோம். ஆனால் இப்போ x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கா. ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -36ன்னு வரும். அதை மேலே போட்டுக்கணும். 9ஐ வந்து +9ஐ வந்து கீழே போட்டுக்கணும். இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 9 வரணும். அப்போ அது என்ன 2 நம்பர் அப்படின்னா 12 × 3. 12ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 வந்துருமா. 12ஐயும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வராது, சப்ராக்ட் பண்ணால் தான் 9 வரும். சப்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு சைன் இருக்கணும். அப்போ எதுக்கு +9
ப்ளஸ்ஸு எதுக்கு மைனஸ்னு எப்படி டிசைட் பண்ணணும்னா கீழே இருக்க சைனை வச்சு டிசைட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குன்னா அதை பெரிய நம்பருக்கு போட்டுக்கோங்க, சின்ன நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -36 வந்துடும், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் +9 வந்துடும். சப்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பர் சைனை தானே நம்ம போடுவோம். ஸோ +9 நமக்கு வந்துடும். இதோட இன்னும் சம் முடியல. இப்போ இந்த 2வை மல்டிப்ளை பண்ணி தானே நம்ம மேலே போட்டிருக்கோம். ஸோ இந்த 2வை வந்து இந்த ஆன்சரில் டிவைடும் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதனத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும், இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது எப்படி எழுதிக்கணும்னா x + 6 x - 3/2 = 0. இப்போ இதுலேருந்து x கண்டுபிடிச்சோன்னா -6ன்னு வரும், இதுலேருந்து x கண்டுபிடிச்சோன்னா 3/2ன்னு வரும். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ இன்னும் 2 ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், -6 3/2. ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்னென்னலாம் ரூட்ஸ் அப்படின்னாக்க -1 ஒரு ரூட்டு, -6 ஒரு ரூட்டு, 3/2 ஒரு ரூட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.